அன்புள்ள ராம், உங்களுக்கு யாரும் இல்லையா? அது பொய் இல்லையா? உங்கள் காதல் மனைவி காத்துக் கொண்டிருப்பதை மறந்து விட்டீர்களா? காதல் மனைவி சீதா மகாலட்சுமி. காலையில எந்திரிச்ச உடனே எனக்கு போன் பண்ணி எந்திரிச்சிட்டேன்னு சொல்லணும். ஏன்னா என்ன நீ லவ் பண்றல, என் கூடயே போன்ல பேசிட்டு இருக்கணும். அப்படியே தூங்கிட்டேன்னு வச்சுக்கோ, அந்த கனவுல கூட நான் தான் வரணும். ஏன்னா நீ என்ன லவ் பண்றல, லவ் பண்றல, லவ் பண்றல. ஆஹா, இப்ப எல்லாம் ஆபீஸ்ல இருந்து எட்டி வந்து பாப்பாங்க. என்ன பப்பு இருந்தா இந்த ஈஸ்வரி மேல கைய வச்சுக்கிட்டு போய்கிட்டே இருப்ப. மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து இன்டரப்ட் ஆக கூடாதுன்னு நினைக்கிறேன். இது கம்ப்ளீட்லி வந்து டப்பிங் செக்மெண்ட் தான். சோ நீங்க பண்ண மூவில இருந்து ஒரு சில சீன் நான் வந்து காட்டுறேன். சோ அதுக்கு நீங்க லைவ் டப்பிங் நீங்க கொடுக்க போறீங்க. அண்ட் எங்களுக்கு பிடிச்ச ஒரு சில சீன், ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச ஒரு சில சீன்ஸும், எஸ்பெஷலி ஒரு வில்லி பெர்ஃபார்மன்ஸ்ல இருக்கிற சீனும் சரி, என்னோட சைடு இந்த அட்மையர் பண்ணி அந்த லவ் ப்ரப்போசல் அந்த மாதிரி சீன் ஒரு சேலஞ்சிங்காவும் ஒரு ஈஸியாவும் உங்களுக்கு ஒரு 2-3 சீன் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ அதை நீங்க இப்ப பர்ஃபார்ம் பண்ண போறீங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நம்ம பரோட்டா ஃபேமஸ் ஆனதுனால மமிதா பைஜோட டியூட் மூவில இருந்து அந்த ஒரு சீன், கார் சீன் ஒண்ணு வரும் இல்லையா? யா, அது நீங்க டப் பண்ணி இப்ப நீங்க காட்டுறீங்க. யா தேவதாஸ் சார், நீங்க ஏன் எனக்கு இவ்வளவு பண்றீங்க? சூப்பர், நைஸ் நைஸ் நைஸ். ஸோ சீதாராமன்ல சீதாவோட அந்த லெட்டர் சீன் வந்து எல்லாருக்குமே அவ்வளோ ஃபேவரட்டா மாறுச்சு. ஸோ அது எங்களுக்காக நீங்க. அன்புள்ள ராம், உங்களுக்கு யாரும் இல்லையா? அது பொய் இல்லையா? உங்கள் காதல் மனைவி காத்துக் கொண்டிருப்பதை மறந்து விட்டீர்களா? காதல் மனைவி சீதா மகாலட்சுமி. ஆஹா, எஸ், திருப்பி திருப்பி லூப்ல போட்டு கேட்கலான்ற ஆசை இருக்கு. பட் அது கேட்க முடியாது. நாங்க இன்டர்வியூல வந்து லூப் மோட்ல போட்டு நாங்க கேட்டுக்கிறோம். இன்னொரு லெட்டர். எஸ். இதோ வருகிறேன் என்று சொல்லி நீங்கள் போருக்கு சென்ற போது என் உறவினர் நகையாடினர். போர் வீரனை மணப்பவளுக்கு தலையணைதான் தலைவன் என்று. சரி, இனிமேல் என்ன செய்ய முடியும்? நீங்கள் போய் உங்கள் போரை தழுவுங்கள், நான் என் தலையணையை தழுவுகிறேன். சோ நைஸ், சோ நைஸ். அண்ட் அந்த பிரபஞ்சம், சோ அந்த பிரபஞ்சம் சீன் மட்டும் நீங்க திருப்பி ராம், இப்ப உங்க பிரபஞ்சம் நின்றுச்சா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? ராம், உங்க பிரபஞ்சம் நின்றுச்சா? வல்லவன்ல கீதா. ஆத்தாடி. சோ கீதா, எனக்கு தெரிஞ்சு ஈஸியா நீங்க பண்ணிடுவீங்க. உங்களுக்கு அசால்ட் தான் நினைக்கிறேன். சோ it was dubbed by Pramila. Yeah. And very senior artist. And அவங்க இந்த கேரக்டரை வந்து அட்மைட் பண்ணாதவங்க இருக்கவே முடியாது. அதனால எக்ஸ்ட்ராடினரியா பேசிருப்பாங்க, செம்மையா பேசிருப்பாங்க. அவங்க லெவலுக்கு முடியலனா ட்ரை பண்றேன். ஓகே ஓகே. காலையில எந்திரிச்ச உடனே எனக்கு ஃபோன் பண்ணி எந்திரிச்சிட்டேன்னு சொல்லணும். ஏன்னா என்ன நீ லவ் பண்றல. ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்ச உடனே எல்லாரும் வீட்டுக்கு போயிடுவாங்க. ஆனா நீ மட்டும் போக கூடாது. ஏன் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணும். ஏன்னா நீ என்ன லவ் பண்றல. நைட் ஆனா நீ தூங்க கூடாது, என் கூடயே போன்ல பேசிட்டு இருக்கணும். அப்படியே தூங்கிட்டேன்னு வச்சுக்கோ, அந்த கனவுல கூட நான் தான் வரணும். ஏன்னா நீ என்ன லவ் பண்றல, லவ் பண்றல, லவ் பண்றல. ஆஹா, இப்ப எல்லாம் ஆபீஸ்ல இருந்து எட்டி வந்து பாப்பாங்க. இன்டர்வியூ பண்ண சொன்னா அவங்க ஏதோ டென்ஷன் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி. சோ திமிரல வந்து ஈஸ்வரி ஏலே இசுக்கு ஜெகிதா பண்ணிருப்பாங்க. என்ன மப்பு இருந்தா இந்த ஈஸ்வரி மேல கைய வச்சுக்கிட்டு போய்கிட்டே இருப்ப. எப்போ உன் கை என் மேல பட்டுச்சோ அப்பவே நீதாண்டா எனக்கு புருஷன். இந்த வெள்ளிக்கிழமை என் சேலை மேல கை வச்ச, அடுத்த வெள்ளிக்கிழமை என் உடம்பு மேல கை வெப்ப. ஐயோ கடவுளே. யார் இதுங்க? உன் அப்பன ஆத்தாளுமா? ஆசீர்வாதம் பண்ணுங்க. பயமா இருக்கு லைட்டா. சோ நைஸ். சோ இவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களுக்கு ரெண்டு வாய்ஸ் வந்து கஷ்டமா கொடுத்ததுனால இதுக்கப்புறம் சாஃப்டஸ்ட் வாய்ஸ்ல நம்ம போயிடலாம். ஓகே. யா,
சோ எங்களுக்கு பிடிச்சது வந்து காத்து வாக்குல ரெண்டு காதல்ல நயன்தாரா அவர்களும் சரி சமந்தா அவர்களும் சரி அவங்களோட ஓன் வாய்ஸ்ல தான் டப் பண்ணிருக்காங்க. இப்ப அவங்களுக்கு டப் பண்ணி இருந்தா வேற ஒருத்தர் டப் பண்ணியிருந்தா கீர்த்திகா அவர்கள் டப் பண்ணியிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்றதுதான். நீ ஏமா சோகமா இருக்க? உன்னையம்மா கல்யாணம் பண்ணிட்டான் உன்ன கல்யாணம் பண்ணிட்டான் என்ன பண்ணிட்டான். சோ இந்த ரெண்டு வாய்ஸ்க்கான அந்த டிஃபரன்ஸ் வந்து அழகாவே தெரியுது. சமந்தா வாய்ஸ் எஸ்பெஷலி நல்லா நல்லா இருக்கு. சோ அதுக்காகவே சமந்தாவோட இன்னொரு சீன் வந்து சொல்றேன். தெரியல வந்து கல்யாணம் ஆயிடுச்சா, சோ அது வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான சீன். சோ அது நீங்க பேசினா எப்படி இருக்கும் அப்படின்னு. சரி, இந்த வேஸ்ட் ஆயிடக்கூடாதுதான் பாஸ்க்கு போன் பண்ணேன். அழகு ரசிச்சிட்டீங்களா? நான் போலாமா? நைஸ், சூப்பர் சூப்பர் சூப்பர். அலைப்பாயுதையில வந்து ஷாலினி அவர்களோட வாய்ஸ். சோ அது பேசி காட்டுறீங்களா? பேர் என்ன? கார்த்திக், நீ பணக்காரனா? கிளாஸ்ல லாஸ்டா? அடிக்கடி ஃபெயில் ஆவியா? ஏன்னா பணக்கார பசங்க தான் இந்த மாதிரி முட்டாள்தனமா எல்லாத்தையும் விட்டுட்டு பொண்ணுங்க பின்னாடி சுத்துவாங்க. அது என்ன, நமக்குள்ள அப்படியே ஒரு காதல். பார்த்தோம், பேசணும், கொஞ்சம் சுத்தின துரத்துன, சிரிக்க வச்ச, இப்ப அழ வைக்கிறேன், அவ்வளவுதான். சோ நைஸ், சோ நைஸ். சோ இது வரைக்கும் மத்த மூவிஸ் நீங்க பண்ணாத ப்ராஜெக்ட்ஸ்ல இருந்து நான் ஒண்ணு கேட்டேன். சோ இப்போ ஸ்டார்ல நீங்க பண்ண அந்த ஜிமிக்கி சீன் வந்து ரொம்ப ஃபெமிலியரா ஆச்சு. சோ அதையும் நீங்க எங்களுக்காக பேசிட்டீங்கன்னா அப்படி முடிச்சிடலாம். கண்டிப்பா. நான் நாளைக்கு ஆபீஸ் ஃபங்க்ஷனுக்கு ஜிமிக்கி வாங்கணும்னு சொன்னேனே. செம்ம ஜாலியா இருக்கும். அப்படியே அடுத்த செகண்ட் வந்து ஓடுவாங்க. இந்த பரோட்டான்றது உங்க ஸ்டைல சொன்னாதான், நான் சொன்னா எப்படியும் பார்க்க மாட்டாங்க. நீ ஏன் சொல்ற அப்படின்னு கேட்பாங்க. நீங்களே பெஸ்ட் சொல்லிடுங்க. அண்ணா 2 பரோட்டா. பரோட்டா பிளஸ் கோக் பரோட்டா. நைஸ். சோ இந்த ஒரு விஷயத்துக்கு இப்படி ஒரு ரெகக்னேஷன் வரும் அப்படின்றது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அந்த டப்பிங்ல இருக்கும்போது ஆப்வியஸ்லி நம்ம ஆட் ஷூட் பண்றதா இருந்தாலும் சரி, மூவிஸ் பண்றதா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு இடத்துல ஓகே இது ரீச் ஆகும், இந்த இடம் வந்து கொஞ்சம் மக்கள் பார்ப்பாங்க அப்படின்றது நமக்கு மைண்ட்ல தோணும். ஸோ அந்த மாதிரி இந்த ஆட்ல நீங்க இதை பேசும்போதே இது கண்டிப்பா வைரல் ஆகும் அப்படின்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? இல்லமா, இல்ல, எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஓகே, எஸ். ஏன்னா யூசுவலா நாங்க போனா போவோம், பேசுவோம், வந்துருவோம், போவோம், பேசுவோம், வந்துருவோம், இப்படியேதானே இருக்கோம். சோ அதுவும் வந்து போய் பேசிட்டு வந்தாச்சு. இப்போ இவ்ளோ சென்சேஷன் வாய்ஸ் வருதே ஐயோ அப்படிங்கிறாங்க பாவம். அவங்களோட ஃபீலிங் எனக்கு புரியுது. நான் என்ன பண்ண முடியும்? இல்ல எப்பவுமே ஒரு விஷயம் வந்து ஃபர்ஸ்டா பார்க்கும்போது என்னது இது அப்படின்ற மாதிரி இருக்கும். போக போக அதுக்குதான் அடிக்ட் ஆகும் ஆக்சுவலி. ஏன்னா இப்ப அதுதான் ஒரு ட்ரெண்ட் அப்படின்ற மாதிரி இருக்கு. சோ இந்த பரோட்டா அப்படின்னு சொல்ற இந்த ஒரு ஸ்ட்ரெச் பண்ணி சொல்றீங்க இல்லையா? சோ இது வந்து பெர்ஃபெக்ட்டா கரெக்டா இந்த மாதிரி ஒரு வேவ்ல தான் பண்ணணும் அப்படின்றதுக்கு எத்தனை டேக்ஸ் போச்சு உங்களுக்கு? இல்ல டக்குனு நான் வந்து அது அப்படி சொன்னாங்க நான் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி? பைலட்ல மமிதா எப்படி சொல்லிருந்தாங்களோ அந்த மாதிரி சொல்லி இருந்தாச்சு. ஓகே. இது வந்து கம்ப்ளீட்டா வந்து டைரக்டரோட கால் தான். டைரக்டர் தான் அந்த கிளைட் கொடுத்து அந்த அது சொன்னது வந்து அவரோட கால் தான். ஃபர்ஸ்ட் நாங்க எடுத்துட்டு அனுப்பிச்சு விட்டோம் சாருக்கு. இட்ஸ் குட், பட் இந்த டிண்ட் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த கிளைட், அந்த டிண்ட், லைக் அந்த ஒரு கியூட்னஸ் அது வேணும் அப்படின்னு சொன்னதுனால அது அப்படி கொடுக்க வேண்டியது போச்சு. டக்குன்னு முடிஞ்சது. So thank you so much. Thank you so much. Thank you. Yes.